சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. John 4:24. దేవుడు ఆత్మ గనుక ఆయనను ఆరాధించేవారు ఆత్మతోనూ సత్యముతోనూ ఆరాధించవలెనను. యోహాను సువార్త 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை எப்படி ஆவிகளை தொழுது கொள்வது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். மேல் வீட்டிலே ஒரு மனதோடு கூட அவர்கள் கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது பயம் உள்ளவர்களாய் இருந்தவர்கள் பயமற்றவர்களாய் மாறினார்கள். எந்த மனுஷன் ஆவியிலே தேவனை தொழுது கொள்கின்றானோ அந்த மனிதன் சகலவித பயத்திற்கும் விலக்கப்படுகின்றான். அவன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்படுகின்றான். அப்படி நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகின்றார். நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.